ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்பது கீதை வாக்கு. எப்பொழுதெல்லாம் தர்மத்துக்கு கஷ்டம் வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் அவதாரம் செய்து தர்மத்தை நிலைநாட்டுவதாக ஸ்ரீகிருஷ்ணன் சொல்கின்றார். அந்த கீதாச்சாரியனே ஜெகதாச்சாரியாராக வந்து தர்மத்திற்கு சங்கடம் நேர்ந்தபோது காத்த அதிசயத்தை தான் இப்போது பார்க்க இருக்கின்றோம். பல்கலை வித்தகரும் மகாபரிவாளின் அன்பிற்கு பாத்திரமானவரும் அணுக்க தொண்டருமாகிய ஸ்ரீ அக்னிஹோத்திரம் ராமானுஜ தாத்தாச்சாரியார் விவரித்திருக்கின்ற பேரொரு நிகழ்ச்சியை தான் இப்போது பார்க்க இருக்கின்றோம். பாரத நாடு சுதந்திரம் அடைய இருந்த சமயம் மாமுனிவர் கும்பகோணம் அருகில் மேலூர் என்ற கிராமத்தில் இருந்தபோது அக்னிஹோத்திரம் மற்றும் சில பிரமுகர்களை அழைத்து சுதந்திர பாரதத்தில் நமது மதத்திற்கும் மத நிறுவனங்களுக்கும் உரிய பாதுகாப்பு அரசியல் சாசன ரீதியாக கிடைக்க வழி செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி அதற்கான முயற்சியில் உடனே ஈடுபடும்படி கூறினார். ஆனால் கேட்பவர்களுக்கோ அதன் முக்கியத்துவமும் அவசரமும் புரியவில்லை. இருந்தாலும் மாமுனியே அதை புரிய வைத்தார். இது நடந்த சில நாட்களிலேயே தவமலையான மகாபரிவாளின் தீர்க்க தரிசனம் வெளியானது. பிரிட்டிஷ் அரசாங்கம் அனுப்பிய பார்லிமெண்ட் தூதுக்குழு அடுத்த சில தினங்களில் பாரதம் வந்தது. இந்திய அரசாங்கத்திற்கான புதிய அரசியல் சாசன சட்டம் பற்றி விவாதிப்பது அதன் உத்தேசமாக இருந்தது. இதில் பெரு வியப்பிற்குரிய விஷயம் யாதெனில் இந்த விவரங்களை ஸ்ரீ காமகோடி பீடம் மகாபரிவர் ஒருவரை தவிர மற்ற மடாதிபதிகள் மற்ற தலைவர்கள் எவரும் அறியாமலே இருந்ததுதான். பெரியவர் விருப்பப்படி அக்னிஹோத்திரம் குழுவினர் பல தந்திகளை அந்த தூதுக்குழுவுக்கு அனுப்பினார்கள். ஆனால் எதிர்பார்த்தபடி பதில் எதுவும் வரவில்லை. எனினும் மகான் நம்பிக்கையோடு இருந்தார், செயல்பட்டார். மகானின் தெய்வீக சங்கல்பத்தால் தான் குழுவினர்கள் எதிர்பாராத ஒரு திருப்பம் வந்தது. சென்னைக்கு உடனே வரும்படி அக்னிஹோத்திரம் அவர்களுக்கு ஸ்ரீ இந்து பத்திரிகை அலுவலகத்திலிருந்து ஒரு தந்தி அனுப்பியிருந்தார்கள். அவரும் சென்றார். இந்து ஆசிரியர் திரு கஸ்தூரி சீனிவாசன் தாத்தாச்சாரியாரிடம் இன்னும் சற்று நேரத்தில் பிரிட்டிஷ் பாராளுமன்ற குழு அந்த பத்திரிகை அலுவலகத்துக்கு வர இருப்பதாகவும் அவர்களை கௌரவித்து ஒரு விருந்தளிக்க இருப்பதாகவும் சொன்னார். குழுவினர் வந்தார்கள். அறிமுகம் செய்யப்பட்டது. நேருக்கு நேர் சந்திக்க முடிந்தது. அந்த குழுவின் காரியதர்சியிடம் தாத்தாச்சாரியார் பல தந்திகள் அனுப்பியும் பதில் வராததை தெரிவிக்க அவரும் மிக்க மரியாதையோடும் அன்புடனும் விவரங்களை கேட்டுக்கொண்டு குழுவின் முக்கிய பிரமுகரான திரு சோரன்சன்னிடம் விவரங்களை தெரிவிக்கும்படி யோசனை சொன்னார். அவரிடம் பேசியும்போது அனைத்தையும் ஒரு அறிக்கையாக எழுதி தரும்படியும் மீண்டும் டெல்லிக்கு வந்து தன்னை சந்திக்கும்படியும் சொன்னார். உடனே இந்த அதிசய திருப்பங்களை குழுவினர் மகாபரிவாரிடம் வந்து தெரிவிக்க அவரும் உடனே அறிக்கை தயாரிக்கும்படி உத்தரவிட்டார். அதிலும் முக்கிய விஷயம் என்னவென்றால் மத சுதந்திரம் மக்களின் பிறப்புரிமையாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தியதுதான். பிறப்புரிமை என்ற பதமே புழக்கத்தில் இல்லாத காலம் அது. இன்னும் சொல்லப்போனால் பிறப்புரிமை என்று இன்று கேட்கும் முழக்கங்களுக்கு ஆரம்பம் அன்று காஞ்சி மகான் வலியுறுத்தியதே என்றே சொல்லலாம். டெல்லியில் சோரன்சனிடம் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. அதை கண்டு அவர் மிகவும் அதிசயமடைந்ததோடு மகான் அனைத்தையும் கவனித்திருப்பதை கண்டு சந்தோஷமடைந்தார். பார்லிமெண்ட் குழுவுக்கு பிறகு மந்திரி சபை குழு வந்தது. அதன் தலைவர் சர் ஸ்டஃபோர்ட் கிரிப்ஸை தன் குழுவினர் சந்திக்க அவரும் இவர்கள் கருத்தை ஏற்றுக்கொண்டார்கள். எனினும் இந்திய அரசியல் தலைவர்களால் தான் அரசியல் சாசன சட்டத்தை வடிவமைக்கப் போவதால் அவர்களை சந்திக்கும்படி சொல்லிவிட்டார்கள். சுதந்திர போராட்ட இயக்கம் உச்சத்தில் இருந்த அந்த சமயத்தில் தாத்தாச்சாரியார் குழுவினர் சர்தார் வல்லபாய் பட்டேலை சந்தித்து இந்த விவரங்களை தெரிவித்தார். அவரோ முதலில் பொறிந்து தள்ளினார். மகாபரிவரின் உள்ளத்தையும் விருப்பத்தையும் முயற்சியும் எடுத்து சொன்னபின் சர்தார் பட்டேல் மிகவும் ஈர்க்கப்பட்டார். அப்போது இந்தியாவில் இப்படியும் ஒரு மடாதிபதியா? தன் சொந்த மடம் சித்தாந்தம் பற்றி மட்டும் கவலை கொண்டு செயல்படாமல் அனைவரையும் பற்றி கவலைப்படும் ஒருவர் இருப்பதை என்னால் நம்பவே முடியவில்லை என்று சொல்லி தன்னால் முடிந்ததை செய்வதாக பட்டேல் உறுதியளித்தார். அதன் பிறகு தாத்தாச்சாரியார் குழுவினர்
மகாபரிவாளின் அருளானைப்படி நாட்டில் உள்ள அனைத்து மடாதிபதிகளையும் மத தலைவர்களையும் சந்தித்து இந்த விவரங்களை கூறி கருத்தறிந்து வந்தார்கள். செய்தி கேட்ட அனைவரும் அப்போதுதான் தங்கள் விஷயத்தை தெரிந்து கொண்டதாக சொன்னார்கள். அத்துடன் தங்கள் ஆதரவை தெரிவித்துவிட்டு மகாபரிவாளின் மகத்தான செயலுக்கு இதயபூர்வ நன்றியையும் வெளிப்படுத்தினார்கள். அதில் முக்கியமாக குறிப்பிட வேண்டிய மகான் சிங்கேரி ஸ்ரீ சந்திரசேகர பாரதி சுவாமிகள் ஆவார். நாடு சுதந்திரம் அடைந்தது. அரசியல் சாசன சட்டம் இயற்றும் குழுவும் அமைக்கப்பட்டது. அந்த நாளில் எவரும் மதத்திற்கும் மத சுதந்திரத்திற்கும் போதிய முக்கியத்துவம் தரவில்லை. காஞ்சி மகான் ஒருவரே இது பற்றி கவலை கொண்டிருந்தார். அவர் தவ வலிமையினாலேயே எல்லா காரியங்களும் அழகாக நடந்தன. பிரபல வழக்கறிஞர்களை அழைத்து விவரத்தை சொல்லி அதற்கு ஏற்ற ஷரத்தை வடிவமைக்குமாறு மகான் உத்தரவிட அவர்களும் மிகவும் பிரயாசைப்பட்டு நீளமாக வடிவமைத்து தந்தார்கள். அரசியல் சாசன குழு அதை நிராகரித்து எளிய முறையில் சுருக்கமாக தரும்படி சொல்ல காஞ்சி மகானே வடிவமைத்தது மிகவும் முக்கியமான விஷயமாகும். அந்த மகானே வடிவமைத்து தான் இன்று நம் அரசியல் சாசனத்தில் இருக்கின்ற ஆர்டிக்கல் 26 என்ற பகுதி. டாக்டர் அம்பேத்கரும் மகானின் தீர்க்க தரிசனத்தையும் மேதாவிலாசத்தையும் கண்டு வியந்து அதை அப்படியே ஏற்றுக்கொண்டார். இன்று இந்துக்கள் மட்டுமல்ல மற்ற அனைத்து மதத்து சுதந்திரமாக இருக்கின்றார்கள் என்றால் சுதந்திரமாக அவர்களால் வழிபாடு செய்ய முடிகிறது என்றால் அதற்கு காரணம் அன்று காஞ்சி மாமுனிவர் செய்த அருட்செயலியாகும். இன்னும் பல வியக்க வைக்கும் சம்பவங்களும் இதில் உண்டு. அதில் ஒன்று, இந்த ஷரத்து மாநில பட்டியலில் இருக்க அதை மத்திய பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் என்ற மகாபரிவால் தெரிவித்த போது அனைவரும் தயங்கினார்கள். காரணம், நேருஜி முன்பே மத்திய பட்டியலின் பலு கூடியிருப்பதாக எண்ணியதுதான். எனினும் மகானின் தவம் பொய்க்குமா? தாத்தாச்சாரியார் குழுவினர் விளக்கம் அளித்த பிறகு நேருவும் தடை சொல்லாமல் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டார். இப்படியாக சாஸ்திர ரீதியாகவோ சட்ட ரீதியாகவோ இன்றும் தர்மம் இருக்கின்றது என்றால் அதற்கு காஞ்சி ஸ்ரீ மகாபரிவாலே முழு காரணம் என்பதை நியாயவான்கள் எவராலும் மறுக்க முடியாது. ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர.